வெல்கம் டு ஆர்கெஸ்ட்ரா பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு காவல்துறையிலே ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. காவல் நிலையத்திலே உங்களுக்கு வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேலே பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட பேர், தந்தை அல்லது கணவர் பேர், அதுக்கப்புறம் நீங்கள் ஆணா பெண்ணா, உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஈஸியாகவே நீங்கள் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம். எல்லா டிஸ்ட்ரிக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி நான் அந்தந்த டிஸ்ட்ரிக் எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? இதில் காவல் நிலையத்தில் தான் உங்களுக்கு வேலை. தன்னார்வ தொண்டர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அது எல்லா காவல் நிலையத்துலையுமே ஏற்படுத்துகிறாங்க, எல்லா மாவட்டத்துலையுமே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களை கேட்குறாங்க. 30 வயசுலேருந்து 40 வயசு வரல இருக்கிறவங்க, சரியா? இது ஒரு கடமையாகவும் சேவையாகவும் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான ஸ்டைஃபண்டுமே இருக்குது, மதிப்பூதியம் அப்படின்ட்டு. அதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிஎல்வின்னு சொல்லுவாங்க, சரியா? அதற்கு பார்த்திங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் 25 வயசுலேருந்து 65 வயசு வரல இருக்கிறவங்க யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதே நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா, இல்லை சோஷியல் ஒர்க் ஏதாச்சும் பண்ணியிருந்தா, இல்லை உளவியல் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தா, அவங்கள எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே முன்னுரிமையும் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் 12th படிச்சிருந்தாலே போதும். பட் இவங்க எல்லாருக்குமே முன்னுரிமைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கட்சியில் ஏதாச்சும் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு பார்த்திங்கன்னா 1 இயர் தான் சொல்லியிருக்காங்க. மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விசாரணை செய்யும்போது அவங்களுக்கு உதவுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன ரீதியான ஆதரவு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிறது, அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் கூட சேர்ந்து செயல்படுறது, அதுக்கப்புறம் குழந்தைகளை மீட்கிறது, நலத்திட்ட உதவிகள் கிடைக்கிறத எளிதாக்குறது, இந்த மாதிரியான ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இதுக்குமே ஒரு கேஸுக்குமே பார்த்திங்கன்னா ₹1000 கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 5000 வரலும் கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் காமிச்சேன் இல்லையா, அதுதான் நான் சொன்னது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 6/5/2026 அதுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை நேர்லேயும் போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் அவங்க மென்ஷன் பண்ண காணோம். அதனால் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா, தலைவர் முதன்மை மாவட்ட நீதிபதி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தூத்துக்குடி, இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? எல்லாமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். 6/5/2026 லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜெராக்ஸ் இதெல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா உங்களோட கையெழுத்து ஜெராக்ஸில் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷன் தான். தன்னார்வலராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் 1 இயர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸை எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், ஓகேவா? அதாவது ecourtsgovernment.in கூகுளில் சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டே அஃபிஷியல் வெப்சைட் வரும். இதில் தமிழ்நாட்டோட எல்லா டிஸ்ட்ரிக்கும் இருக்கா, இதில் எந்த டிஸ்ட்ரிக் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு தூத்துக்குடி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் சர்வர் இஷ்யூவாக இருக்கும். பட் திரும்பவும் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு பிஎல்வி நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு இருக்குல்ல, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும், சரியா? இந்த மாதிரி தான் நீங்கள் என்னென்ன டிஸ்ட்ரிக்கோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. எல்லா டிஸ்ட்ரிக்குமே இதே ஏஜ் லிமிட்டு,
இதே சேலரி இதே மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணேன். ஓகேவா? நீங்களே டவுன்லோட் பண்ணி நீங்களே அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.